இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4 அதிகாரம் 24 வசனம். Today's Bible verse. God is spirit, and those who worship him must worship in spirit and truth. John chapter 4 verse 24. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து கூறியதாவது, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இங்கே ஆவி என்கிற வார்த்தை உணர்ச்சியை சுட்டி காட்டுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்றால் இட்லி சட்டியிலிருந்து வருகிற நீராவியைப் போல் எந்த தோற்றமும் இல்லாமல் இருக்கிறார் என்று அர்த்தமல்ல. மனிதனை படைத்த போது தேவன் தம்முடைய ரூபத்திலே மனிதனை படைத்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. எனவே அவருக்கு ரூபம் உண்டு, அவர் அரூபி அல்ல. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்றால் அவருக்கு மனதுண்டு, அவர் சந்தோஷப்படுவார், அவர் துக்கப்படுவார் என்று அர்த்தம். எனவே தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய மனது தொழுகையில் ஈடுபட வேண்டும். உணர்வுகள் தேவனுடைய தொழுகையில் ஈடுபட வேண்டும். எவ்வித உணர்ச்சியும் இல்லாமல் வெறுமனே உடலை மாத்திரம் ஒரு நிலையில் வைத்துக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. அது வெறுமனே சடங்கு, மாய்மாலம். உங்களுடைய உடல் எந்த நிலையில் இருந்தால் உங்கள் மனது தாழ்மையான நிலைக்கு வருமோ அந்த நிலையில் உங்கள் உடலை வைத்து முழு மனதோடு ஜெபியுங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.